தாயே அகிலாண்டேஸ்வரி பரமேஸ்வரி, என்னதான் நம்பியிருக்கேன் தாயே, என்னை கைவிட்டுடாதே தாயே ஈஸ்வரி ஜெகதம்பி. என்ன கோட்டை வாசல்ல படுக்க போறேன், காத்து கருப்பு அடிச்சுடாம இருக்க ஏதாவது தாய்த்து கூட. வெள்ளி வச்சிருக்கிறியா? வெள்ளியா? வெள்ளிய நான் பார்த்ததே இல்ல. சின்ன வயசுல அருணாக்குடி போட்டிருந்தேன்னு எங்க அம்மா தான் சொல்லும். அட போடா அறிவு கட்டவனே, நீ நகை கடை வச்சிருக்கேன்னா வெள்ளி கேட்டேன், பணம் இருக்கான்னு கேட்டேன், புரியுதா? இல்லையே. அப்புறம் எதுக்கு தாயத்து கட்டணும்? கையில காசு இல்லாதவன் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். வா இப்படி வா. இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்க. வெள்ளிக்கிழமை ராத்திரில மட்டும் இது வேலை செய்யாது, மத்த நாள்ல இதை நம்பி சுடுகாட்டுல கூட போய் படுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை ராத்திரி படுத்துக்கலாம், ஆனா எழுந்திருச்சு வர முடியாது. ஐயோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு வேணும். கண்ணாயிரம் அங்க வர்றது யாரு பாத்தியா? யாரு அது? சுக்குமல்லிதான். பேரு ரொம்ப அழகா இருக்கா. குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்றதுக்காக சர்க்கார் அவளை அனுப்பி வச்சிருக்குப்பா. ஆஹா, சர்க்கார் பண்ணதுலயே நல்ல காரியம் இதுதான்டா. கண்ணாயிரம் அவ பின்னாடி பல்லேற்றிட்டு போயிடாத. கடக்கு ஜென்மத்துக்கும் பிள்ளையே பெற்றுக்க முடியாது. கடக்கு தத்து பிள்ளைக்கு தாடி தகப்பனா இருப்ப. கடக்கு உங்களுக்கு தான் நான் செய்தி சொல்ல முடியும். இந்த கை முடிஞ்சதும் உங்களுக்கும் சொல்றேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பாவத்தை மனசுல நினைச்சா கூட வைகுண்டத்துல இடம் கிடையாது. சித்திரவுத்த நாம சொல்றது செய்யறது நடக்கிறது எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டு பேரோடு நோட்டு பொண்ணு போட்டு எழுதிக்கிட்டு வர்றான். என்ன வேணும்? நான் ஃபேமிலி பிளானிங், அதாவது குடும்ப கட்டுப்பாடு விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. கல்யாணம் ஆகாத நீ குடும்ப கட்டுப்பாட பத்தி என்ன பேச போற? நீங்க இதுக்கு முந்தி செத்துருக்கீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி நேர்ல பார்த்த மாதிரியே வைகுண்டத்தை பத்தி பேசுறீங்க? வரேன்டா. நீ பண்ண காரியத்தை நினைச்சா சிரிப்பு தாண்டா வர. நீச போல சாம்பல ஒரு பொண்ணு பின்னாடி சைக்கிள போயிட்டு இருக்கிய. ஏன் உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கா? ஆமாண்டா, எங்களுக்கு ஏன் பொறாமையா இருக்கு? இப்படி ஒரு பொண்ணு ஊர் நாட்டுல நாங்க பார்த்ததே இல்லையா? ஆம்பளைனா சைக்கிள் பின்னால அவளை உட்கார வச்சு நீ என்ன ஓட்டன? இவனுக்கு செக்கு தான் ஓட்ட தெரியும், சைக்கிள் ஓட்ட தெரியாது. பெரிய காரியமா? இருக்காதீங்க, கொஞ்ச நாள்ல உங்க கண்ணு முன்னாலே சைக்கிள் ஓட்டுற பாருங்க. டேய் பசங்களா, சைக்கிள் மெதுவா தள்ளணும், என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா. பேசாம செக் ஓட்டிட்டு இருக்காம யாரு சைக்கிள் ஓட்ட சொன்னது? அந்த கண்ணாயிரமும் அவன் கூட்டாளிகளும் பருத்தி காட்டுல உட்கார்ந்துகிட்டு கேலி பண்ணானுங்க. அதான் சைக்கிள் ஓட்ட பழகுனேன். இருக்கப்பட்ட மகராசங்க எது வேணாலும் சொல்லுவாங்க, நாம தான் பொறுத்து போகணும். இல்லாட்டி உடம்பு இப்படிதான் புண்ணாயிடும். ஏன்பா உன்னை எங்க தேடுறது? பம்பு செட் ரிப்பேர்னு சொன்னாங்க, போய் பாத்துட்டு வர்றேன். யாருகிட்டையும் சொல்ல மாட்டியா? நேற்று எந்த கலர்ல சட்டை போட்டிருந்த? இந்த சட்டை தான். ஐயோ, இந்த சட்டையா? அதான் ரொம்ப ரசிச்சிருக்கா. விசேஷ சொல்லப்பா. இப்படி கேட்ட சொல்லிடுவேன்னா, சட்டையிலையும் பை இல்ல, கையிலையும் காசு இல்ல, கை மாத்தா பணம் கொடு சொல்றேன். சரி வீட்டுக்கு வா, தர்றேன். கண்டிப்பா தருவியா? நேற்று ருக்கு ஒன்ன பார்த்தாளாம், ரொம்ப அழகா இருந்தியா. சொல்லி சொல்லி வாயெல்லாம் அழிச்சு போச்சு அவளுக்கு. நேத்து நான் ஊர்லயே இல்லையே.
நேத்துனா என்ன முந்தா நேத்துனா என்ன நீ அழகா இருக்க அவ சொல்றா அது போதான் உனக்கு சௌடா ஊர்ல எவ்வளவோ பேர் இருக்கப்ப அவ என்ன பத்தி அடிக்கடி கேக்குறாளே. நீ தானே அடிக்கடி பணம் தர்ற பளபளப்பா இருக்க. நீ போய் பணத்தை எடுத்துட்டு வா, பாக்கி விஷயத்த சொல்றேன். விஷயமா பேசுன இல்ல, இது அவங்க அம்மா விஷயம். அண்ணன் ஏன் அழுவுற? பொங்கலுக்கு அநியாயமா கிழிச்சு விட்டாருங்களே. ஊருக்காரங்க கிழிச்சு விடுவாங்கன்னுதான் நான் உடம்புல ஒண்ணுமே போடுறது இல்ல. என்ன மாதிரியே நீயும் ஒரு கோமணம் கட்டிக்க. விதி விதி, நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்லாப்புல ஆயிப்போச்சு. இறங்கி வந்த உன் கோமணத்தை அர்த்த கொடுவேன். வாங்க வாங்க. ஏன் வெள்ளசாமி, நாங்க வந்து 1/2 மணி நேரமாவது எங்க போயிருந்த நீ? இது யார் தெரியுமா? செக்கால வீட்டு மாப்பிள்ளை. பொழுது போகலன்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்தேன். உட்காருங்க. ஆமா ஆமா, எங்க பையெல்லாம் காலி ஆயிடுச்சு இல்ல, இனிமே உனக்கு ஒரு புது கை தேவைதான். வெள்ளச்சாமி என்ன இவர் சட்டையில பையே இல்லையே, இவரை போய் கூட்டு வந்திருக்கீல. அறிவு கட்டவனே, இவர் அப்பன் சட்டையில பெரிய பை இருக்கடா. தம்பிக்கு சீட்டாட தெரியுமா? ஏங்க இதெல்லாம் வாத்தியார் வச்சா கத்து கொடுப்பாங்க, நான் கத்து கொடுக்குறேன். இந்தாடா. வரமா வேண்டா, இப்படி திருக்கா திருக்கான்னு முடிச்சு விட்டு போனா நாங்க எப்படிடா நிம்மதியா இருக்கிறது? போயிட்டு வரேன்னு தைரியமா தான் சொல்ல. இவ ஒரு விவசாய கட்டம் உண்ட. எதுக்கடி சிரிச்ச? ஆவடக்கா தண்ணிக்கு போறப்போ முட்டாள் வெள்ளாடுன்னு ஒரு கதை சொல்லும், அத நினைச்சு சிரிச்சேன். அடி பொடி இவள, அந்த கதையை அவளுக்கு சொன்னது நான் தானே. அம்மா, அந்த கதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஒரு பெரிய பள்ளத்துல நரி ஒண்ணு விழுந்துருச்சான். அப்போ அந்த பக்கமா ஒரு வெள்ளாடு வந்துச்சான். உடனே நரி, வெள்ளாட வெள்ளாடே என்ன கொஞ்சம் தூக்கி விடேன்னு சொல்லிச்சான். உடனே வெள்ளாடு பள்ளத்துல குதிச்சு, நரிய நரியே என் முதுகு மேல ஏறி மேல போயிடுன்னு சொல்லிச்சான். நரியும் சந்தோஷமா மேல போயிடுச்சான். அப்புறம் தான் வெள்ளாடு, நரிய நரியே நான் எப்படி மேல வருதுன்னு கேட்டுச்சான். உடனே நரி சிரிச்சுக்கிட்டு, அட முட்டாள் வெள்ளாடே, இந்த யோசனை உனக்கு முன்னாடியே இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஓடிருச்சான். அப்புறம் அந்த வெள்ளாடு ரொம்ப காலம் அழுதுகிட்டு உள்ளேயே இருந்துருச்சான். ஏமா, அந்த வெள்ளாடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் தூக்கி விடுறேன். அந்த முட்டாள் வெள்ளாடே நீதானடா, இன்னும் அதை வெளியே போயா தேடணும்? ஏண்டா பிச்சமுத்து, பொழுது சாஞ்சி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பி சீக்கிரம். தெரியாமல இப்படியா காக்க வைக்கிறது? நீ இப்ப வருவேன் அப்ப வருவேன்னு 3/4 மணி நேரத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருக்கோம். என்னப்பா பண்றது? சர்க்கார்ல இருந்து ஆள் அனுப்ப போறாங்க. புள்ளி கூடுதுன்னு கூடி பேச வர சொன்னாங்க. சுருக்க வந்துடலான்னு தான் போனேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது விடிய விடிய பேசினாலும் முடியாத சங்கதின்னு. ஆமாங்கிறேன், நீயா வரல? தலையிலையா நான் வந்து என்ன பண்றது? பஞ்சாயத்து பேசுறவங்களுக்கு என்ன பிடிக்கலையே. அடாடா, பேச்சுவாக்கில ஜோக்கரை போட்டுட்டேன். சரி, அப்புறம் என்னதான் முடிவாச்சு? சர்க்கார்ல இருந்து ஆள் அனுப்புனா வரக்கூடாதுன்னு கதை உடைக்க நம்மால முடியுமா? வர்ற ஆளு வரட்டும், நம்ம வழக்கப்படி மிரட்டி வண்டி ஏத்துற வேண்டியதுதான். வர்ற ஆளு ஒரு நாளையில போனா என்ன, ஒரு வாரத்துல போனா என்ன? புள்ளி கணக்கு கூடுனதுதான். அதுதான் இல்ல. வர்ற ஆளு போற வரைக்கும் உள்ளூர்காரன் ஒருத்தன் தினம் கோட்டை வாசல்ல படுத்துக்கணும்னு முடிவா இருக்கே. எந்த மடை அந்த முடிவு கொடுத்துக்கிட்ட? நம்ம பிச்சை முத்து பையதான். எப்படி நேற்று ராத்திரியே வந்து கோட்டை வாசல்ல மாட்டிக்கிட்டியா? ராத்திரி எல்லாம் சங்கராபுரத்துல படுத்திருந்துட்டு இப்பதான் வரேன். இதுல 350 ரூபாய் இருக்கு, மளிகை கடையில கொடுத்துட்டு மொத்தமா சாமான் வாங்கிடுங்க. சீக்கிரமா வேலைக்கு போகணும். ஏண்டா சௌடா, காலம் காத்தால நரி குறுக்கால போகுதே, நல்ல சகுனமா கெட்ட சகுனமா? என்ன எதுக்கு வம்பல மாட்டுறீங்க? நான் நிறையவே பார்த்தது இல்லைங்க. பைத்தியக்காரனா இருக்கிறடா. அந்த காலத்துல தான் நரி காட்டுல இருக்கும், இப்பதான் வீட்டுல போய் குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்க. இன்னைக்கு நான் யார் முகத்துல முழிச்சனோ தெரியல. பெரிய இடத்து பொல்லாப்புல மாட்டி விட்டுடாதீங்க.
எங்க அப்பா மாதிரி என்னைய முட்டாள் நினைச்சியா? கூட இருக்கிறவன தெருவில் இருக்க இந்த கொடுமைக்கெல்லாம் முடிவு கட்டுறேன் பார். என்ன பார்த்தா காரி துப்புறேன். கூடிய சீக்கிரத்துல இந்த ஊரே உன்னை பார்த்து காரி துப்புப்பே பண்றேன் பார். காணுமே. இந்தாமா. இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்காமா? ஏம்மா? ஒண்ணும் இல்லம்மா, மயில் வாகன பொஞ்சாதிக்கு இன்னைக்கு ராத்திரி கோடாங்கிக்கார மகாமணி வீட்டுல தேய் ஓட்டுறாங்களாம். தேய் ஓட்டுறாங்களா? ஆமாம்மா, கொஞ்ச நாளாவே அந்த அம்மா தானா சிரிக்குதான், தானா அழுகுதான். மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து ஒன்னும் சரிப்பட்டு வரலையாமா. மருந்து மாத்திரை சரிப்படலன்னா தேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? விளையாட்டு இல்லம்மா, தூங்கிட்டு இருக்கிற பொம்பளை திடீர்னு அலறி எந்திரிக்குதான், மூசு மூசுன்னு அழுகுதான். இவளே என்ன வாழ விடுன்னு கூப்பாடு போடுதான். கொஞ்ச நாளைக்கு முந்தி பருத்தி எடுக்கிற பொண்ணொருத்தி அவங்க வீட்டு பட்டக சாலையில தூக்கு மட்டும் செத்து போயிட்டாளாம். அவதான் இப்படி ஆட்டி வைக்கிறான்னு மகாமணி சொல்றான். லட்சுமி அம்மாவை ஆட்டி வைக்கிறது பருத்தி எடுக்கிற பொண்ணு இல்லம்மா, தந்தையரன் தான். மயில் வாகனத்தை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ பண்ற அக்கிரமங்களை தாங்க முடியாமத்தான் அந்த அம்மாவுக்கு மனநோய் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஹிஸ்டீரியான்னு பேரு. இல்லம்மா, பேய் தான் பிடிச்சிருக்குன்னு மகாமணி விவரமா சொல்றானே. அவனுக்கு பொழப்பு நடக்கணுமே, அதான் அப்படி சொல்றான். நான் ராத்திரி பகலா காடு மேடெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கேன், என்ன எந்த பேயும் பிடிக்க மாட்டேங்குதே. ஈவேர பெரியார் மாதிரி இன்னும் 2-3 பேர் வந்தாதான் இந்த நாட்டை திருத்த முடியும். நான் வரேம்மா. சரிம்மா.